قل هو الله لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடு ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், நல்லவர்கள், எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயிலை அதிகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்த்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டு விலகி தூரமாகி தவிர்த்து வாழுமாறு முதல் எனக்கும் அடுத்தாமையா உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து விடுவேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாகக்கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாகக்கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையினுடைய நேரங்களை, நாட்களை கணித்துக் கொள்வதற்காக 12 மாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, 12 மாதங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மாதங்களை தந்திருக்கிறார். அதிலே அல்லாஹ் சொல்லும் போது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான சங்கையான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அந்த கண்ணியமான மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 3 தொடராக வரக்கூடிய மாதங்கள். அதன் பின் 5 மாதங்கள் கழித்து வருகின்ற இப்போது நாங்கள் வீட்டிருக்கின்ற இந்த ரஜப் மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்தை கண்ணியமான சங்கையான மாதமாக அடையாளப்படுத்தி ஏனைய மாதங்களில் செய்கின்ற நல்லமல்கள், சாலிகானவைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நன்மையை இந்த விசேடமாக இந்த 4 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கண்ணியமான சங்கையான மாதத்தில் செய்கின்ற பாவங்களும் தவறுகளும் பன்மடங்கான தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தினார். எனவே இந்த மாதம் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய தொழுகைகள், இதர வணக்க வழிபாடுகள், நோன்பு, சதகாக்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ளும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்து கொண்டால் விசேடமான ஒரு பிரார்த்தனையாக, சில உலமாக்கள் அதனை பலவீனமான ஹதீஸ் என்று சொன்னாலும் ஜும்ஹூர் உலமா, அதிகமான உலமாக்கள் அதனுடைய கருத்து சரியானது, அது கேட்கப்பட வேண்டியது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இந்த ரஜபுக்கு அடுத்த மாதம் ஷஅபானுடைய மாதம், அதன் பின்னர் ரமதானுடைய மாதம் ஆரம்பிக்கிறது. எங்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்குகின்ற, புண்ணியம் பூத்து குலுங்குகின்ற ஒரு கண்ணியமான மாதம் ரமதானுடைய மாதம். அந்த மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. சஹாபாக்கள் இந்த ரமதான் வருவதற்கு
நாங்கள் இப்போது ரஜபிலே இருந்து கொண்டு துஆ கேட்கிறோம். ஆனால் 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து இந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுடைய பாக்கியத்தை தான், ரமலானுடைய சந்தர்ப்பத்தை தான் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாங்களும் அந்த ரமலானுக்காக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களை எப்படி இந்த ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்வது, எங்கே இருந்து இந்த தயாரிப்பு ஆரம்பமாகிறது என்பது தொடர்பாக உங்களோடு இந்த ஃபத்வாவிலே நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதே நேரம் இன்று தேசிய ரீதியாக பல்வேறுபட்ட அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அட்டகாசங்களும் ஃபித்னாக்களும் மலிந்து வலிந்து காணப்படுகின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகாதார திணைக்களத்தினுடைய தகவலின்படி பாடசாலை மாணவிகள் கற்பமடைகின்ற வீதம் அதிகரித்திருப்பதாக சொல்கிறார். கடந்த 2024 இருந்த விகிதாசாரத்தை விடவும் பன்மடங்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்கின்ற இவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் அதிலும் பெண்களுடைய விகிதாசாரம் அதிகரித்திருக்கிறது. கல்வி அமைச்சினுடைய அறிக்கையின்படி இந்த கடந்த வருடம் சுமார் 4400 மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே சுமார் 3000 பேர் மாணவிகளாக பெண்களாக இருக்கிறார்கள். வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 224 மாணவிகளில் சுமார் 144 பெண் மாணவிகளாக இருக்கிறார். இப்படி பெண்களுடைய விகிதாசாரம் கல்வியை கற்கின்ற அதே நேரம் இவ்வாறான பிழையான தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கப்படுகின்ற நிலை இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ எப்படி இதனை நாங்கள் சீர் செய்வது, எங்கே இருந்து இதனை ஆரம்பிப்பது? அதே நேரம் இப்போது சுகாதார திணைக்களத்தினுடைய உளவியல் பிரிவு அறிவிக்கின்ற அறிவித்தலின்படி சுமார் 11.1% மாணவர்கள் தூக்கமின்மையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கமின்மை பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 75% மாணவர்கள், இது அனைத்தும் ஆய்வு வெப்சைட்டிலே இணையதளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 75% மாணவிகள் பாடசாலை கற்கக்கூடியவர்கள் தன்னுடைய கவலைகளை துக்கங்களை பிரச்சனைகளை பேசுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலையிலே தட்டுத்தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். 18% மாணவிகள் மன உளைச்சலுக்கு டிப்ரெஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த இவர்களை கண்காணிப்பது, அவதானிப்பது, பராமரிப்பது யார் என்கின்ற பொறுப்பு எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. எங்கே இருந்து இதனை ஆரம்பிப்பது? இன்னொரு புறம் இப்போது நாங்கள் எமது பொதுவான அமைப்பிலே நாங்கள் ஹிஜ்ரி அடிப்படையிலான எங்களுடைய நாட்காட்டியாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டினுடைய சகல விவகாரங்களும் இந்த மீலாதி அடிப்படையில் கணக்கெடுக்கப்படுவதின் காரணமாக இப்போது 2025 இறுதி வருடத்திலே இறுதி வாரத்திலே நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இவ்வாறான ரமலானுக்கு தயாராக வேண்டியிருக்கிறது. சமூக ரீதியாக பல்வேறுபட்ட அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அட்டகாசங்களும் இஸ்லாத்திற்கு முரணான விரோதமான செயற்பாடுகளும் மலிந்து காணப்படுகின்ற ஒரு சூழல், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய சூழல். இதனை எங்கே இருந்து ஆரம்பிப்பது? அதற்குத்தான் இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டலை தருகிறது. ஒரு ஆண் ஒரு பெண் அதி கூடுதலான நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கழிக்கக்கூடிய இடம் தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய வீடு, தன்னுடைய இல்லம். அது சொந்தமானதாக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டிலாக இருந்தாலும் சரி, நாங்கள் இருக்கக்கூடிய இடம் சாதாரணமாக கணக்கெடுத்து பார்த்தால் அதி கூடிய நேரம் நாங்கள் அங்குதான் இருப்போம். என்னுடைய பிள்ளைகளுடைய மணித்தியாலங்களை எடுத்து பாருங்கள், எங்களுடைய குழந்தைகளுடைய நேரங்களை எடுத்து பாருங்கள். பாடசாலைக்கு செல்லலாம், மதரசாக்களுக்கு செல்லலாம்,
ஏனைய பிரேத்திய வகுப்புகளுக்கு போகலாம். ஆனால் அது கூடுதலாக இருக்கின்ற நேரம் எங்களுடைய வீடுகள். எனவே இஸ்லாம் இதற்கு அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறது. எப்படி இந்த பிள்ளைகளை எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, அத்தோடு சேர்த்து இந்த பிள்ளைகளை அவர்கள் எங்கே சென்று படித்தாலும், எங்கே பல்கலைக்கழக பட்டதாரிகளாக மாறினாலும் ஆன்மீகத்தோடு எப்படி இவர்கள் வளர்க்கப்படுவது. வைத்தியராகலாம், இன்ஜினியராகலாம், கல்விமான்களாக ஆகலாம். இஸ்லாத்திலே தடை இல்லை. ஆனால் ஆன்மீகம் இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அது வீட்டிலே இருந்துதான் உருவாக்கப்பட வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வீடுகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீட்டை பற்றி பேசுகிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய வீடுகளை நாங்கள் அமைதி இடமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் தங்கக்கூடிய, நீங்கள் எங்கே போனாலும், வெளிநாடுகளுக்கு சென்றாலும், எத்தனை வருடங்கள் இருந்தாலும் எங்களுடைய சிந்தனை என்ன சொல்லும்? எப்போது நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்வது. வெளியிலே எங்கே சென்றாலும், வெளி ஊர்களுக்கு சென்றாலும் எப்போது நாங்கள் வீட்டுக்கு போய் சேரும். அப்போதான் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி எங்களுக்கு வரும். அது பொதுவான இயல்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடுகளை வைத்திருக்கிறார். எனவேதான் வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, வீடுகளை அமைதியின் இடமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட வீட்டிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வீட்டுக்கு மதலுல்லதி யுذ்கரு ரப்புஹு, அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய வீடுகள் அது உயிருள்ள வீடுகளுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படாத வீடுகள் அது மக்பராக்களுக்கு, மரணித்த வீடுகளுக்கு சமனானவைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். வீடுகளில் அல்லாஹ்வுடைய நாமம், அல்லாஹ்வுடைய பெயர் ஒலிக்கப்பட வேண்டும். எப்படி அது ஞாபகப்படுத்தப்படுவது? பிள்ளைகளுக்கு ஈமான் ஊட்டப்பட வேண்டும், ஈமானிய உணர்வு ஊட்டப்பட வேண்டும். அல்லாஹ் பற்றிய இன்று சிலர்கள் அல்லாஹ்வை ஒரு கொடூரமானவனாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் கட்டாயம் ஒவ்வொருவர்களும் ஓதியாக வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்துடைய, முழு உலகத்துடைய ரப்பு அவன். மாலிகி யௌமித்தீன், அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை எங்களுடைய வீடுகளில் பேசப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு உணர்த்தப்பட வேண்டும். நோய் வந்தால் பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்ல வேண்டியது அல்லாஹ் உங்களுடைய நோயை குணப்படுத்துவான். இதுதான் ஆன்மீகம் சம்பவம். அவன் பல்கலைக்கழகம் போகலாம், வெளிநாடு போகலாம், எங்கே போனாலும் இந்த ஆன்மீகம் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் பற்றிய அச்சம், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அவனிடத்திலே உறுதியாக இருக்குமாக இருந்தால் அவனுக்கு தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு மனம் இடம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவன் வாழ வேண்டும். அதனை என்னுடைய வீடுகளிலே ஊட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வை பற்றி கதைக்கப்பட வேண்டும். அடிக்கடி வீடுகளில் கதைக்க வேண்டும். என்னுடைய கட்டித்தனத்தினால், என்னுடைய பொருளாதாரத்தினால், என்னுடைய வசதி வாய்ப்பினால் நான் உணவளிக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு தருகிறான், அல்லாஹ் எனக்கு தருகிறான். எனக்கு நஷ்டமும் வரலாம், லாபமும் வரலாம். நோயை தருபவனும் அவன்தான், குணப்படுத்துபவனும் அவன்தான், ரிஸ்க் அளிப்பவனும் அவன்தான், கஷ்டத்தை தருபவனும் அவன்தான், துன்பத்தை தருபவனும் அவன்தான், கவலையை தருபவனும் அவன்தான். உன்னிடத்திலே திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞாபக சக்தி இருக்கலாம், ஆனால் அதனை தருபவன் அல்லாஹ். இந்த உணர்வு பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். இந்த ஈமானிய வீடுகளில் கதைக்கப்பட வேண்டும். ஈமானியங்களுக்கு வந்துவிட்டால், பேச ஆரம்பித்தால், இஸ்லாத்திலே மிக பிரதானமான ஒன்றுதான் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை தொழாமல் நீங்கள் மக்பராக ஆக்கிவிட வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதி அதிகமானவர்கள் தொழக்கூடியவர்கள், வாலிபர்கள் நிறைய பேர் பள்ளிவாயிலுக்கு வருகிறார்கள். இமாம் ஜமாத் முடிந்தாலும் பள்ளிவாயிலுக்கு வந்து தொழுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால்
உருவாக்கப்பட வேண்டும். பெண்களிடத்திலே தொழுகைகள் உருவாக்கப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகளிடத்திலே தொழுகைகள் உருவாக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுதான் குர்ஆன் சொல்கிறது. இந்த முன்னே இந்த கண்ணாடியிலே எழுதப்பட்டிருக்கிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், எப்படி திருத்துவதை யோசிக்கிறீர்களா? தொழுகை உள்ளவர்களாக மாற்றுங்கள், தொழுகையாளிகளாக மாற்றுங்கள். பாவங்கள் அவரிடத்திலிருந்து இல்லாமலாகும், தூரமாகும், தெளிந்து விடுவார்கள். எனவே தொழுகை வீடுகளில் தொழப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகைகள் மிக சிறந்தது வீடுகளில் தொழுகின்ற சுன்னத்தான தொழுகை. ஆண்கள் சுன்னத்தான தொழுகை, வீடுகளில் தொழுகின்ற சுன்னத்தான ஃபர்லான தொழுகைகளுக்கு கட்டாய வீடுகளுக்கு வர வேண்டும், பள்ளிகளுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வீடுகளிலே தொழுகின்ற ஆண்கள், நான் யாரையாவது ஒருவரை நியமித்து விட்டு அந்த வீடுகளுக்கு வந்து அந்த வீடுகளை எரிப்பதற்கு என்னுடைய மனம் நாடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். தொழுகை அது பேணுதலாக தொழப்பட வேண்டும். சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானாக. இப்படிப்பட்ட வீடுகள் சகோதரர்களே, ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த ஆண் தஹஜ்ஜத்தில் எழும்புகிறார், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார், மனைவி எழுப்பாட்டுகிறார், மனைவி எழும்பவில்லை, தெளித்து எழுப்பாட்டுகிறார், இருவருமாக தொழுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த பெண் எழும்புகிறாள், அந்த பெண் எழும்புகிறாள், கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், கணவனையும் தெளித்து எழுப்பாட்டுகிறார், எழும்பவில்லை, தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டுகிறார், இருவருமாக தொழுகிறார்கள். இந்த இருவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த அழுகுரலினால், இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைகளினால் வீடுகளிலே பிள்ளைகள் எழுகிறது. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட வீடாக இருக்கும், இப்படிப்பட்ட செழிப்பு நிறைந்த பரக்கத்தும் ரஹ்மத்தும் அருளும் நிறைந்த வீடாக இருக்கும் இந்த வீடுகள். இப்படிப்பட்ட வீடுகளிலே இருந்து உருவாக்கப்படுகின்ற பிள்ளைகள் தவறு செய்வார்களா? கஷ்டத்தோடு மன உளைச்சலோடு இருப்பார்களா? இல்லை சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அன்று தொடக்கம் 1400 வருடங்களாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே தொழுகைகள் எங்களுடைய வீடுகளில் தொழப்பட வேண்டும். சில நேரம் நாங்கள் தொழுகிறோம், ஆனால் வீட்டிலே பெண்களிடத்திலே தொழுகை இல்லை. முசீபத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹுக்கு எழும்புகின்ற போது எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், தொழ போவோம். அப்போது ஷைத்தான் வந்து சொல்லுவானா, நேரம் இருக்கிறது, கொஞ்சம் இன்னும் தூங்கலாம், நேரம் இருக்கிறது. திரும்ப எழும்புவார், இன்னும் நேரம் இருக்கிறது, தூங்குங்கள். திரும்ப எழும்புவார், இன்னும் நேரம் இருக்கிறது. கடைசியாக எழுந்து பார்ப்பார், அங்கே சூரியன் உதயமாகிவிடும். சிறுநீரை கழித்து விட்டு செல்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எச்சரிக்கையானவர்கள் சகோதரர்கள். இன்று அதிகமானவர்கள் மன உளைச்சலோடு மனக்கவலைகளோடு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தீர்வு இந்த தொழுகை. மூன்றாவது, எங்களுடைய வீடுகள் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளாக மாற வேண்டும். ரமலானுக்கு மாத்திரமல்ல குர்ஆன், ரமலானுக்கு மாத்திரமல்ல குர்ஆன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் என்கின்ற மிக மோசமான ஒரு படைப்பு இருக்கிறார். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை குர்ஆன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் பின்பற்றும். அவ்வளவு மோசமானவன். அவன் இந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வருவதற்கு முயற்சி செய்வான், ஏதாவது ஒரு வகையில். சொன்னார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் ஷைத்தான் நுழைய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை. குல் சூராக்கள் ஓதப்பட வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூராக்கள் ஓதப்படும் போது விரண்டோடுகிறான் ஷைத்தான். ஆயத்துல் குர்சி ஓதப்படுகின்ற வீடுகளில் ஷைத்தான் இருக்க மாட்டான். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கின்றன. ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்களையும் எழுதியிருக்கிறார். 3 தினங்களுக்கு ஒரு முறை இந்த வசனம் ஓதப்படவில்லை என்றால் ஷைத்தான் நுழைந்து விடுவான்.
நாளாந்தம் ஓதப்பட வேண்டியவைகள் சகோதரன். பரக்கத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கும். வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குர்ஆனுடைய வீடுகள், குர்ஆனுடைய வீடுகள். அஸ்யத் இப்னு ஹதர் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன், சூரத்துல் பக்ரா ஓதிக்கொண்டிருந்தேன், என்னுடைய குதிரை விரண்டு கொண்டிருந்தது, நான் ஓதுவதை நிறுத்திக் கொண்டேன். திரும்ப ஓத ஆரம்பித்தால் திரும்ப விரல்கிறது, திரும்ப நிறுத்திக் கொண்டேன், திரும்ப விரல்கிறது. என்னுடைய மகன் யஹியா வந்தார், அவருக்கு ஏதாவது செய்துவிடும் என்று நான் ஓதலை நிறுத்திவிட்டேன். அப்போது நான் வானத்தை நோக்கி பார்த்தேன், அங்கே வெளிச்சங்கள் அப்படியே உயர்ந்து கொண்டிருந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வீட்டுக்கு மலாயிக்காமார்கள் வந்தார். நீங்க இரவு நேரத்திலே ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை கேட்பதற்காக மலாயிக்காமார்கள் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் உண்மை சகோதரர்களே, உண்மையான வாழ்க்கை இதுதான். சொன்னார்கள், நீங்கள் இரவு முழுக்க ஓதிக்கொண்டிருந்திருந்தால், சுபஹுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்திருந்தால், அந்த மலாயிக்காமார்கள் எல்லா சஹாபாக்களும் பார்த்திருப்பார்கள். பரக்கத் சகோதரர்களை எங்கே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்? நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோமா? மனக்கவலைகளோடு இருக்கிறோமா? வீடுகளை குர்ஆனுடைய வீடுகளாக மாற்றுங்கள். பிள்ளைகளை குர்ஆனை ஓத வையுங்கள். இரவு நேரங்கள் குர்ஆனுடைய வீடுகளாக மாற வேண்டும். சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், என்னுடைய வீட்டை தேடி வந்தால், இந்த வீதியில் வந்தால், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்கிறதோ அதான் என்னுடைய வீடு. யார் சொல்ல முடியும் சகோதரர்களே? யார் சொல்ல முடியும்? சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு ஓதுகின்ற குர்ஆன்கள் அல்ல. குர்ஆன் மதரசாக்களில் ஓத வைத்து விட்டு அதனோடு நிறுத்திக் கொள்வது அல்ல. அல்லது ரமதான் வந்தால் ஓதுகின்ற குர்ஆன் அல்ல. நாளாந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வீடுகளில் இருந்து உருவாகின்ற பிள்ளைகள், குழந்தைகள், அது பாவம் செய்வதற்கு மனது வரமாட்டது. ஆன்மீகத்தோடு அந்த பிள்ளைகள் வளரும். எங்க போனாலும் அந்த தொழுகையுடைய சிந்தனையோடு அந்த பிள்ளை வாழும், அந்த எண்ணத்தோடு இருக்கும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில விசேடமான இபாதத்துகளை, ஷைத்தானை விட்டு எங்களுடைய வீடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் எங்களுடைய வீடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகள் சாலிகான கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக, எங்களுடைய மூத்துக்கு பிறகு எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு சில அடிப்படையான அம்சங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீடுகளுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று நுழையுங்கள். சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லாஹ் என்று சாப்பிடுங்கள். ஷைத்தான் சொல்லுவானா, இந்த வீட்டுக்கு நான் நுழைய முடியாது, இந்த சாப்பாடோடு சேர்த்து என்னால் சாப்பிட முடியாது, ஷைத்தான் தடுக்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இரவு நேரங்களில் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவு நேரங்களில் கதவுகளை மூடுகின்ற போது பிஸ்மில்லாஹ் என்று கதவை மூடுங்கள். சுப்ஹானல்லாஹ். சிறிய சிறிய விடயங்கள் மிகப்பெரிய யதார்த்தங்களையும் உண்மைகளையும் உணர்வுபூர்வமான பிள்ளைகளையும் எடுத்து உருவாகும். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்ப உறவிலே ஈடுபடுகின்ற போது, அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் ஜன்னிபின ஷைத்தான் ஃபீமா ரஸக்தனா என்ற பிரார்த்தனையை ஓதி ஒருவர் ஈடுபட்டு அதன் மூலம் பிள்ளை உருவாகினால் அதில் ஷைத்தானுடைய தீங்கு இருக்க மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளை திருந்த மாட்டானா, மாற மாட்டானா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, வீட்டிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும் சகோதரர். ஆன்மீகம் வீட்டிலே கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிலே இருக்கிறது நிம்மதி. பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்ரிபுடைய நேரமாகினால் வீட்டை மூடிவிடுங்கள், ஷைத்தான் பறந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பார்த்தால் அந்த நேரத்தில் தான் பிள்ளைகளை கொண்டு போகிறோம், வெளியிலே சுற்றித் திரிகிறோம். சொன்னார்கள், இவைகள் எல்லாம் நிதர்சனமான உண்மைகள் சகோதரர்கள். மக்ரிபுடைய நேரமாகினால் வீட்டை மூடிக்கொள்ளுங்கள், ஷைத்தான் பறந்து திரிகிறான். இரவாகிய பின்னர் நீங்கள் வெளியிலே போகலாம். அந்த நேரத்தை விசேடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வீட்டிலே ஷைத்தானை தடுப்பதற்கான பிரார்த்தனைகளை கற்றுத் தந்தார்கள். தூங்குவதற்கு சென்றால் ஆயத்துல் குர்சி, குல் சூறாக்களை கையிலே ஓதி ஊதி உடம்பு முழுக்க தடவிக் கொள்ளுங்கள், எந்த தீங்கும் ஏற்படாது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த பிள்ளைகளுக்கு வீட்டிலே இருந்து இது கொடுக்கப்பட்டால், அவன் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் சரி, அவன் பாடசாலையில் இருந்தாலும் சரி, அவன் விடுமுறையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, இந்த பக்குவம் வருமா இல்லையா? இந்த உணர்வோடு அவன் வளர்க்கப்பட்டால் அவனுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்குமா? பாதுகாக்கப்படுவான் சகோதரர். பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அட்டகாசங்களை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான். நிம்மதியாக அவன் இருப்பான். எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக பேரளவில் அல்ல. இது இப்ராஹிமுடைய வீடு, முகம்மதுடைய வீடு, அகமதுடைய வீடு இல்லை. உண்மைக்குண்மையாக உணர்வுபூர்வமான முஸ்லிம்களுடைய வீடுகளாக என்னுடைய வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும். அஜ்னபி மஹரமி பெறப்பட வேண்டும். சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அது தவிர்க்க முடியாதது. சொல்கிறார்கள் கேட்டால், இஸ்லாம் பொதுவாக சொன்ன பல்வேறுபட்ட அம்சங்களில் மிக விசேஷமாக ஆணித்தரமாக இவர்கள் 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 எல்லாம் உங்களுக்கு மகரமானவர்கள். அப்படி ஒரு குர்ஆனுடைய வசனம் சுப்ஹானல்லாஹ். தனித்தனியாக சொல்லி சொல்லி உங்களோட உம்மா, உங்களுடைய சகோதரி, உங்களோட மாமி, விசேடமாக பேர்களை சொல்லி சொல்லி இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மகரமானவர்கள் என்று குர்ஆன் அடையாளப்படுத்தியிருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மகரம் அஜ்னபி வீட்டிலிருந்து உருவாக்கப்பட்டால் பிள்ளை பல்கலைக்கழகத்தில் போனாலும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். எங்கு சென்றாலும் பிள்ளைகள் அந்த உணர்வு இருக்கும். இது அஜ்னபி மகரம். இஸ்லாம் இவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறது. பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறீர்களா? கூட சென்று விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனிமையில் எந்த ஒரு பெண்ணும் வெளியிலே செல்ல முடியாது. தடுத்தார்கள். பிரயாணம் செல்வதை நபி அவர்கள் தடுத்தார்கள். பெண்கள் தனிமையாக செல்வதை. சுப்ஹானல்லாஹ். எங்கே இருந்து உருவாக்கப்பட வேண்டும்? வீட்டிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் ஹலால் இல்லை என்றால் அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோல் புயத்துக்கு மேலாலும் எங்களுடைய துஆக்கள் மேலே உயர மாட்டார். சுப்ஹானல்லாஹ். எங்கே இருந்து உருவாக்கப்பட வேண்டும்? வீட்டிலே இருந்து உருவாக்கப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மௌத்தானதுக்கு பிறகு உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அந்தஸ்துகளை உயர்த்துவார். உயர்த்துகின்ற போது கேட்போமா, எதற்காக இந்த அந்தஸ்து எனக்கு, எதற்காக இந்த படித்தரம் கூடுகிறது? சொன்னானாம் அல்லாஹ், உங்கள் பிள்ளை உனக்காக இஸ்திக்பார் செய்கிறது. உன்னுடைய பிள்ளை உனக்காக இஸ்திக்பார் செய்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய மௌத்துக்கு பிறகு எங்களை தேடி வரக்கூடிய 3 அமல்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியது எங்களுக்காக பிள்ளைகள் கேட்கின்ற பிரார்த்தனை. சகோதரர், எப்படி துஆ கேட்கும் பிள்ளைகள் வீட்டிலே அந்த பக்குவம் உருவாக்கப்பட வேண்டும். பேணுதல் உருவாக்கப்பட வேண்டும். அயலவர்களுடைய உரிமைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முஸ்லிமாக, ஒரு அயலவராக, ஒரு உறவினராக இருந்தால் 3 ஹக்குகள் அவருக்கு இருக்கிறது. அதே நேரம் ஒரு முஸ்லிமாக, ஒரு உறவினராக, முஸ்லிமாக, ஒரு அயலவராக இருந்தால் அவருக்கு 2 ஹக்குகள் இருக்கிறது. அதே நேரம் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக மாத்திரம் இருந்தால் அவருக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னிடத்திலே அயலவர்களை பற்றி பேசி 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 நான் நினைத்தேன், என்னுடைய அனந்தர சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டி சொல்லி விடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அயலவர்களுடைய உரிமைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமாவுடைய சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பகைமையோடு, குரோதத்தோடு, விரோதத்தோடு இப்படி நாங்கள் அமைதியான நிம்மதியான மௌத்தை சந்திக்க போகிறோம். எனவே எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு அறிவூட்டப்பட வேண்டும், இல்மூட்டப்பட வேண்டும். வீடுகளிலே கலிமாக்கள் மொழியப்பட வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை மொழியக்கூடிய நாவுள்ள பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஸலவாத் நீங்கள் ஒரு தடவை சொன்னாலும் எனக்கு அது எடுத்து காண்பிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபிமார் மரணித்து மண்ணோடு மண்ணாகினால் எப்படி உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும்? சொன்னார்கள், நபிமார்களுடைய உடல்களை மண்ணுக்கு தின்பதற்கு அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறார். அவர்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இனிமானவர்களே, நபியுடைய மஹப்பத்தை, அன்பை இந்த பிள்ளைகளுடைய சிறார்களுடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். அப்போதுதான் நபியவர்கள் எப்படி நடந்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி உடையணிந்தார்கள், என்னென்ன நேரத்தில் என்ன பிரார்த்தனைகளை கேட்டார்கள், படிப்பதற்கு ஆசை வரும், ஆர்வம் வரும். எனவே எங்களுடைய வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக உருவாக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான 3 பிரச்சனைகளை அடையாளப்படுத்தினோம். ஒன்று, எமது தேசியத்திலே இன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மாணவர்கள் ஆளாகிக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் ரஜபுடைய மாதம் இப்போது எங்களை அடைந்திருக்கிறது. நாங்கள் ரமதானுக்கு எங்களுடைய வீடுகளை தயாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. 2025 முடிந்து இப்போது 2026 நாங்கள் அடைய இருக்கிறோம். எனவே எங்களுடைய வீட்டை இஸ்லாமிய வீடாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வீடாக, பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் சொரியக்கூடிய வீடுகளாக, ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை எப்படி ஆக்கலாம் என்பதை நாங்கள் ஜும்மாவின் பின்னர் வீடுகளுக்கு சென்று மனைவியோடு பிள்ளைகளோடு கலந்துரையாடி ஒரு ஆன்மீகத்தை எங்களுடைய வீட்டிலே வளர்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வீடுகளை ஒரு இஸ்லாமிய வீடாக மாற்றுவான். நிம்மதி, சந்தோஷத்தை, மன அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை, சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான். பிள்ளை பெற்றோருக்கு மத்தியில் கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த உணர்வை தருவான். அந்த பிள்ளைகள் எங்கே சென்றாலும் ஆன்மீகத்தோடு வாழக்கூடிய, வளரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. யாதை என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாதை நாங்கள் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யாதை புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய எங்களுக்கு புனித ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உடல் ஆரோக்கியத்தோடு, சத சுகத்தோடு, முழுமையான இரவையும் பகலையும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அமல் இபாதத்துகளிலே நோன்போடு குர்ஆன் திலாவத்தோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாதை இந்த 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி நாங்கள் இருக்கிறோம். இதே தினத்தில் தான் 2004ஆம் ஆண்டு எமது நாட்டில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மரணமடைந்தவர்கள், அவருடைய ஷஹாதத்தை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை நீ வழங்குவாயாக. யாவது எங்களுடைய வீடுகளை ஒரு இஸ்லாமிய வீடாக மாற்றுவாயாக. யாவது எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யாவது கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களை பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين أبو بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه
وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الصحابة كلهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك سميع كريم مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه ويزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.